வணக்கம் ஜிஎஸ் ஃபார்ம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அனதர் ஒரு டீட்டெயில்டு வாக் அரவுண்ட் வீடியோ தான். என்ன வாகனம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரீசெண்ட் டைமில் ரெனோ ட்ரைபர் வந்து லான்ச் ஆச்சு. அதோட எக்ஸ்டென்சிவ் கவரேஜ் நீங்கள் பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். கூடிய சீக்கிரம் அதை பற்றி டீட்டெயில்டான ஒரு டிரைவ் எடுத்துகிட்டு வரேன். ஆன் ரோட் வந்து ஒரு 15 லேக் பட்ஜெட்டில் ஒரு நல்ல 7 சீட்டர் ஃபீச்சர்ஸும் இருக்கணும், மைலேஜும் இருக்கணும், ஒரு ரீசனபிளான ஒரு சேஃப்டியோட இருக்கணும் அப்படின்னு பார்க்குறப்போ, இன்றைக்கி அந்த பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா எர்டிகா இருக்குது, XL6 இருக்குது, கியா கரன்ஸோட கிளாவிஸ் இருக்குது. பட் கியா கரன்ஸோட கிளாவிஸில் நீங்கள் ஒரு பேஸ் ஆஃப் த லைன் மாடல் தான் போக முடியும். அப்படி போனாலுமே நமக்கு 1.5 நேச்சுரல் ஆஸ்பெக்ட் அது வந்து ஃபியூல் எஃபிஷியண்டாக இருக்கிறது இல்லை. டீசல் தான் போகணும். டீசல் போனால் இன்னும் விலை கூடியிருது. அப்போது ஒரு ரீசனபிளான ஒரு மைலேஜுங்க, அது கூட வந்து ஒரு டீசெண்டான பவர், ஒரு ஃபீச்சர்ஸ் இதெல்லாம் பேக் பண்ணி எல்லாருமே கேட்டுட்டு இருந்தால் அந்த 6 ஏர்பேக்ஸ் அப்டேட்டோட இந்த மாருதியோட எர்டிகா இப்போ மார்க்கெட்டுக்கு வந்திருக்குங்க. ஆன் ரோட் 15 லேக்ஸுக்கு உங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய ZXi சிஎன்ஜி மாடல் தான் நம்ம எடுத்து வந்திருக்கோம். ஏன் சிஎன்ஜி எடுத்துகிட்டு வந்திருக்கோம்னா, நிறைய பேர் வந்து எர்டிகா போகும்போது சிஎன்ஜி ஒரு ஆப்ஷனாக பார்க்குறீங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 15 லட்சத்துக்கு பேர் மினிமம் ஒரு 22 கிலோமீட்டர் மைலேஜ் தரக்கூடிய ஒரு 7 சீட்டர் வாகனம் எப்படி இருக்குது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சேஃப்டி ரீதியாக என்ன அப்டேட், ஃபீச்சர்ஸ் ரீதியாக என்ன அப்டேட், எதை எடுத்திருக்காங்க, இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள ஃபர்தராக போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நமக்கு இந்த வாகனத்தை ரிவ்யூ கொடுத்து சப்போர்ட் பண்ணால் ஸ்ரீ சிட்டி ஆட்டோ ஷோரூம், ஈரோடு ஷோரூமுக்கு அவங்களுக்கு ஒரு சின்ன ஷவர் கொடுத்துடலாம். நீங்கள் மாருதி நிறுவன கார்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அவங்களோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், செக் அவுட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு பெட்டரான ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எர்டிகாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 4th ஜென்ரேஷன் ஹார்டெக் பிளாட்ஃபார்மை பேஸ் பண்ணி தான் ஸ்டில் இருக்குது. இன்னும் வந்து 5th ஜென்ரேஷன் பிளாட்ஃபார்முக்கு மாறலை. 6 ஏர்பேக்ஸ் வந்து இப்போ ஸ்டாண்டர்டாக கொடுத்துட்டாங்க. எல்லாருமே கேட்டுட்டு இருந்த விஷயம். 1175 1275 கிலோகிராம் இந்த வாகனத்தோட கர்வ் வெயிட்டாக இருக்குது. ஸ்ட்ரக்சரலி கேட்டிங்கன்னா ஆவரேஜ் அட் இட்ஸ் பெஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஒரு 3 ஸ்டார் கேப்பபிளாக டெஃபினெட்லி இருக்கும். இப்போ 6 ஏர்பேக்ஸ்க்கு அப்புறம் வந்து ஸ்ட்ரக்சரல் ரீதியாக எந்த மாற்றங்களும் செஞ்சிருப்பதா மாருதி நிறுவனம் சொல்லலை. பட் பாப்போம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றது வந்து ரியல் டைமில் வந்து பார்க்குறப்போ நமக்கு கூடிய விரைவில் தெரிய வரும். ABS, EBD, பிரேக் அசிஸ்ட், அதுக்கப்புறம் வந்து டாப் ஆஃப் த லைன் ZXi ப்ளஸ்லாம் போகிறீங்கன்னா டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம், இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் கொடுத்துருக்காங்க. 3.7 சிபஸ் அப்படின்றது கிட்டத்தட்ட எல்லாத்துக்குமே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. தேர்ட் ரோக்கு கிடைக்குதா இல்லையா அப்படின்றத நான் உள்ள போகிறப்ப நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. இங்கே ஒரு 1.5 லிட்டர் நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் 4 சிலிண்டர் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பவர் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 109 இல்லை 101.64 BHP, 136.8 நியூட்டன் ஆஃப் டார்க். சிஎன்ஜியில் போகிறப்போ 86.6 BHPங்க உங்களுக்கு கிட்டத்தட்ட 121.5 நியூட்டன் ஆஃப் டார்க் அப்படின்றது இந்த இன்ஜின் ஜென்ரேட் பண்ணது. இந்த செக்மெண்ட்டில் ஒன் ஆஃப் தி ஸ்மூதஸ்ட் இன்ஜின், ரிலையபிளாக இருக்கும். உங்களுக்கு லாங் டேர்ம் ஒரு 10 வருஷத்துக்குள்ள வச்சுக்கிறீங்கன்னா யோசிக்காமல் வச்சிருக்கலாம். அது கூட ஃபியூல் எஃபிஷியண்ட்டாக இருக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சிஎன்ஜி ஆப்ஷன் போனீங்கன்னா உங்களுக்கு அவங்க கிளைம் பண்ணியிருக்கிறது வந்து கிட்டத்தட்ட 26+ சொல்லியிருக்காங்க. பட் ரியல் டைமில் 22 கேரண்டீடாக கிடைக்குது. அதுவே நீங்கள் பெட்ரோல் போகிறீங்க அப்படின்னா ஸ்மார்ட் ஹைப்ரிட் வெஹிக்கிள் சிஸ்டம், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து 12 வோல்ட் பேட்டரி உள்ளே ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா டார்க் அசிஸ்டன்ஸ் ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது. அதன் மூலமாக வந்து உங்களுக்கு ஃபியூல் எஃபிஷியன்சி 1 or 2 கிலோமீட்டர் பெட்டராக இருக்கும். ரியல் டைமில் சிட்டிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12-13, ஹைவேஸ் போனீங்கன்னா ஒரு 15-16 அப்படின்றது கிடைக்கும். சரிங்க, கீழே இன்சுலேஷன்லாம் கிடைக்குதுன்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுவும் இல்லை. லைனருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்சுலேஷன் பேக்ஸ் எல்லாம் போடலை, அப்படி தான் விட்டுருக்காங்க. மேலே வந்து ப்ராப்பரான ஒரு இன்சுலேஷன் மெட்டீரியல் பயன்படுத்தியிருக்காங்க. இப்போ இந்த என்ஜினோட ரிஃபைன்மெண்ட் லெவல்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத செக் பண்ணிடலாம். என்ஜினோட ரிஃபைன்மெண்ட் லெவல்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துருப்பீங்க. எல்லாத்துக்குமே இருக்கிற கேள்வி, இது ஹில் ஸ்டேஷனில் போக வந்து கரெக்டாக இருக்குமா அப்படின்னு கேட்பீங்க. அதாவது ஃபஸ்ட் கியர் அண்ட் செகண்ட் கியரை வச்சு புல் பண்ணி 7 பேர் உட்காந்திங்கனாலும் இழுத்துருதுங்க வித் லக்கேஜஸோட. அதுலாம் குறைகளே இல்லை. யாரும் வந்து ரொம்ப சிரமப்படுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல. ஈவன் சிஎன்ஜிலையுமே வந்து ஃபஸ்ட் கியரில் புல் பண்ணிடுது. நீங்கள் இதில் வந்து உங்களுக்கு 5 ஸ்பீட் மேனுவல் அல்லது 6 ஸ்பீட் டார்க்ரோமீட்டர் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வேணும்னா ஆட்டோமேட்டிக்காக கூட எடுத்துக்க முடியும். உங்களுக்கு வந்து VXi மாடல் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் அப்படின்றது கிடைக்கும். பேஸ் மாடல் வந்து LXiல இல்லை. சரிங்க, வாங்க அடுத்த விஷயங்களை பார்ப்போம். எர்டிகாவோட ஃப்ரண்ட் ப்ரொஃபைல் டவுன் டு ரோட் கிராஃபிக் பார்க்கும்போது உங்களுக்கு கிரில் பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டாக வந்து ஒரு க்ரோம் எலிமெண்ட்ஸ் பிளேஸ் பண்ணி தான் போயிருக்காங்க. க்ரோம் எலிமெண்ட்ஸ் வித் பியானோ பிளாக் எலிமெண்ட்ஸ் இந்த மாதிரி தான் இருக்குது. க்ரோம் ஸ்ட்ரிப்ஸ் அப்படின்றது நிறையவே பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். 185 mm இந்த வாகனத்தோட கிரவுண்ட் கிளியரன்ஸாக இருக்குது. பம்பர்ஸோட குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் டீசெண்டாக இருக்குது. சின்ன சின்ன அடிபாட்டுக்கெலாம் உடையிற மாதிரி இல்லை. பட் பெயிண்டோட குவாலிட்டி ஆப்வியஸ்லி உங்களுக்கு தெரியும், அந்த அளவுக்கு வந்து தாக்கு பிடிக்காது.
அந்த மாதிரி தான் இருக்குது. ஹெட்லாம்ப்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஹாலஜன் ப்ரொஜெக்டர் செட்டப், அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிஃப்ளெக்டர் கொடுத்துருக்காங்க, அதுவும் ஹாலஜன் தான். இண்டிகேட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு ஹாலஜன் பல்புங்க. கீழே ஃபாக் லேம்ப் நமக்கு கிடைக்குது இந்த வேரியண்ட்டில், ZXi வேரியண்ட்டில். அதுவுமே ஹாலஜனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறது ஒரு பாராட்டக்கூடிய விஷயம் தான். அதில் சின்னதாக ஒரு கேரக்டர் எலிமெண்ட் தெரியணும் அப்படின்றதுக்காக அந்த பிளாக் கலரில் ஒரு ப்ளே நடந்திருக்கு. புதிய எர்டிகாவோட சைட் ப்ரொஃபைல் அப்படின்னு பார்க்கும்போது வீல் பேஸை பொறுத்த வரைக்கும் 2740 தாங்க. பட் லென்த்தில் ஒரு சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் நடந்திருக்கு. அது எதுன்னு கேட்டிங்கன்னா பின்னாடி வந்து ஒரு ஸ்பாய்லர் ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க அடிஷனலாக, அதனால உங்களுக்கு வந்து கூடியிருக்கு. ஸோ ஓவரால் சைட் ப்ரொஃபைல் அப்படின்னு பார்க்கும்போது டிசைன் எலிமெண்ட்ஸ் மற்றதெல்லாம் எந்த விதமான ஒரு மாற்றங்களும் இல்லை. டயர் ப்ரொஃபைல்னு பார்த்தீங்கன்னா 185 65 15ங்க இந்த ப்ரொஃபைல் தான் போயிருக்காங்க. 16 இன்ச் அப்படின்றது கிடைக்கல, அது XL6 போகும்போது தான் நமக்கு எடுத்துக்க முடியுது. ஃப்ரண்ட்டில் டிஸ்க், ரியரில் ட்ரம் பிரேக்ஸுங்க. உங்களுக்கு அலைவல்ஸ் பொறுத்த வரைக்கும் டியூல் டோன் அலைவல்ஸ் கிடைக்குது. உங்களுக்கு லைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செமி கன்சீல்டாக இருக்குது, ஃபுல்லாக போட்டு கன்சீல் பண்ணலை, அதில் ஒரு காம்ப்ரமைஸ் நம்மளால் பார்க்க முடியுது. வார்விஎம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டர்ன் இண்டிகேட்டர்ஸ் வந்து உள்ள எம்பட் பண்ணியிருக்காங்க. எலக்ட்ரானிக்கலி அட்ஜஸ்டபிள் அண்ட் ஃபோல்டபிள் கன்சோல் தான் இருக்குது இந்த ZXi வேரியண்ட்டில். குரோமில் டோர் ஹேண்டில்ஸ் அப்படின்றத போட்டிருக்காங்க. ரெக்வஸ்ட் சென்சார் வந்து 2 பக்கம் கிடைக்குது, டிரைவருக்கும் இருக்குது, கூட வர பேசஞ்சருக்கும் இருக்குது. சாவியை பொறுத்த வரைக்கும் அதே தாங்க, ப்ளூ கலரில் வந்து அரேனா அவுட்லெட்ஸ்க்கு வரும், பிளாக் கலரில் வந்து நெக்ஸ்ட் அவுட்லெட்ஸ்க்கு வரும். லாக் அன்லாக் இந்த மாதிரி 2 விஷயங்கள் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. டோரோட தட்டு வந்து பார்த்தீங்கன்னா டோர் ஹெஃப்டாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு ஹெஃப்ட் இருக்குங்க, ரொம்ப வந்து லைட் வெயிட்டடாக ஃபீல் ஆகலை. ஹெஃப்ட் பொறுத்த வரைக்கும் சாத்துறப்போ ஒரு டீசெண்டான ஒரு தட்டுணர்வு இருக்குது, ஃப்ரெஜைலாக கண்டிப்பாக இல்லை. விண்டோ ஏரியான்னு பாருங்கள், இங்கே இந்த செகண்ட் ரோவில் இருக்கிற விண்டோ வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வைடான விண்டோங்க. இங்கே தேர்ட் ரோக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வெளிச்சம் கிடைக்கிற மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. கேபின் வந்து நல்ல ஏரியா இருக்குது, லாங் ட்ராவலில் கிளாஸ்ட்ரோஃபோபிக்காக இருக்காது. ஏன்னா 7 சீட்டர்னு போகிறப்போ நிறைய பீப்புள் உள்ளே இருப்போம், அப்படின்றப்போ சீக்கிரம் வந்து கிளாஸ்ட்ரோஃபோபிக் உணர்வு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த கிளாஸ் பார்ட்டிஷன் அப்படின்றது வந்து நல்ல வெளிச்சத்தை கொடுத்து உள்ளே இருக்கக்கூடிய தீமும் வந்து பேஸ் தீமில் இருக்கிறனால நமக்கு லாங் ட்ராவலில் ரொம்பவே கன்வீனியன்ட்டாக இருக்குது. எர்டிகாவோட சஸ்பென்ஷன் ரீதியாக பேசணும், பிரேக்ஸ் ரீதியாக பேசணும்னா சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் மேக்பர்சன் ஸ்டெட்டு, ரியலில் டார்ஷன் பீம், ரெண்டுமே கால் ஸ்ப்ரிங்கர் கொடுத்துருக்காங்க. ஒன் ஆஃப் தி கம்ஃபர்டபுள் சஸ்பென்ஷனுங்க, லாங் ட்ராவலுக்கு ரொம்பவே கன்வீனியன்ட்டாக இருக்கும். உங்களுக்கு டைனமிக்காக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இல்லை, பட் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸ்ட்ரெயிட் லைன் ஸ்டெபிலிட்டி ஒரு 120 வரைக்குமே நல்லா இருக்கும். கார்னர்ஸ் இருக்கிறப்ப பாடி ரோல் இவரெண்ட்டாக ஃபீல் ஆகும். பிரேக்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து டீசெண்டாக இருக்கும், ரொம்ப அக்ரெசிவாகவும் இருக்காது, ரொம்ப லேசியாகவும் இருக்காது. ஸோ இதுதான் சஸ்பென்ஷன் அண்டு பிரேக்ஸை பொறுத்து. எர்டிகாவோட டெயில் லேம்ப் கிளஸ்டர் அப்படின்னு பார்க்குறப்போ உங்களுக்கு டர்ன் இண்டிகேட்டர்ஸ் வந்து இங்கே இருக்குது ஹாலஜனில். இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா எல்இடிங்க, இது வந்து பிரேக் லைட்ஸாகவும் ஒர்க் ஆகும், நார்மலாக இருக்கிறப்போ ஒரு லைட் டோனில் க்ளோ ஆகும். இது வந்து ரிவர்ஸ் கைட் லேம்ப், இது வந்து பார்த்தீங்கன்னா ஹாலஜன் பல்பு. இந்த கன்சோல் மொத்தமும் டம்மியாக தான் இருக்குது. இப்போ புதுசாக எர்டிகாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டகிரேட்டட் ஸ்பாயிலர் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணி உங்களுக்கு ஸ்போர்ட்டியான ஒரு டோன் தெரியணும் அப்படின்றக்காக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இந்த ஸ்பாயிலர் இப்போ தான் இந்த 6 ஏர்பேக்ஸ் அப்டேட்டில் தான் நடந்திருக்கு. ஒரு ஹை மவுண்டட் ஸ்டாப் லாம்ப்ஸ் நம்மளால் பார்க்க முடியுது. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக்ல ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. வைப்பர், டீஃபாகர் ரெண்டுமே வந்து இந்த ZXi வேரியண்ட்டில் நமக்கு கிடைக்குது. ஒரு ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா அந்த இடத்துல லேவர் பண்ணியிருக்காங்க. பார்க்கிங் சென்சார்ஸ்னு பார்த்தோம்னா 4 சென்சார்ஸ் போட்டிருக்காங்க. உங்களுக்கு பம்பர்ஸ் கொஞ்சம் குவாலிட்டி நல்லா இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஓகே. ஸோ பூட் ஸ்பேஸ் பேசணும் அப்படின்னா இங்கே ஆக்சுவலாக சிஎன்ஜி இருக்கிறனால கொஞ்சம் லிமிட்டடான ஒரு பூட் ஸ்பேஸ் தான். நீங்கள் வேணும்னா இந்த சீட்ஸை வந்து மடக்கிக்க முடியும், மடக்கினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பூட் ஸ்பேஸ் எடுத்துக்கலாம். உங்களுக்கு சிஎன்ஜி பொறுத்த வரைக்கும் எப்படி இருந்தாலும் ஒரு 10 கிலோ பிடிக்குங்க, அந்த மாதிரி தான் போட்டிருக்காங்க. சிஎன்ஜி இல்லாத பட்சத்தில் கண்டிப்பாக வந்து ஒரு 2 ட்ராலி ப்ளேஸ் பண்ணிக்கலாம், சின்ன பேக்ஸில் வச்சுக்கலாம். அந்த லக்கேஜ் ஸ்பேஸ்லாம் ரொம்ப குறைபாடுன்னு சொல்ல முடியாது. வேறு ஏதாவது பூட் லேம்ப் அந்த மாதிரி ஏதாவது கிடைக்குதுன்னு கேட்டிங்கன்னா இல்லை. சரி, ஸ்பேர் டயர் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குங்க, கண்டிப்பாக இருக்குது, கீழே லேவ் பண்ணியிருக்காங்க. டோர் பேட்ச்னு பார்த்தோம்னா நமக்கு நல்ல ஒரு வைடான ஒரு டோர் பேடுங்க, ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் வச்சுக்கலாம். இந்த இடத்துல ஸ்பேசிங் ரொம்ப லிமிட்டட் தான், சின்ன சின்ன டாக்குமெண்ட்ஸ் வச்சுக்கலாம். பவர் விண்டோஸுங்க, எல்லா விண்டோஸுமே நம்மளுக்கு பவர் விண்டோஸ் தான், சாஃப்ட் டச் எதுவும் போடலை. எர்டிகாவோட தேர்ட் ரோ ஸ்பேஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஹெட்ரூம் பொறுத்த வரைக்கும் கவலைகள் இல்லை, நல்ல தாராளமான ஒரு ஹெட்ரூம் இருக்கும். உங்களுக்கு ஏசி வென்ஸ் எல்லாருமே கேட்குறது இப்போ வேறு பக்கம் வந்துருக்குதுங்க. ஃபஸ்ட்டு ஏசி வென்ஸை காமிச்சிடுறேன், அதுக்கப்புறம் லெக் ஸ்பேஸ் அண்ட் நீ ஸ்பேஸ் பற்றி பேசலாம். ரியருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சைடில் வச்சுருக்காங்க. இது வந்து ஒரு சைடில் மட்டும்தான் ப்ளோயர்ஸ் கிடைக்குது, ஆப்போசிட் சைடில் ப்ளோயர்ஸ்லாம் கிடைக்கல, ஒரு சைடு மட்டும் கொடுத்துருக்காங்க. நமக்கு கண்ட்ரோலுமே இருக்குது, மொத்தம் 3 லெவல் கொடுத்துருக்காங்க. நல்ல எஃபெக்டிவான ஒரு த்ரோங்க, அது இல்லாமல் குறைய சொல்ல முடியல. இந்த சைடு உட்காந்துருக்கவங்களுக்கு கண்டிப்பாக குளிரும், அந்த சைடு இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் த்ரோ வந்து கொஞ்சம் நேரம் எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன். 2 சைடு கொடுத்துருந்துருக்கலாம், பட் ஒரு காஸ்ட் கட்டிங்காக நான் இதை பார்க்குறேன். இந்த இடத்துல ஒரு வாட்டர் பாட்டில் ஹோல்டர் வச்சுருக்காங்க. இப்படியே அந்த பக்கம் போனோம்னா ஒரே ஒரு வாட்டர் பாட்டில் ஹோல்டர் கிடைக்குது. இந்த இடத்துல ஏசி வென்ஸ் கிடையாது. கீழே 2 டைப் சி சார்ஜஸ் கொடுத்துருக்கிறது உங்களால் பார்க்க முடியும். இது வந்து புதுசாக இப்போ தான் ஆட் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், காலை நான் நேராக வச்சுருக்கேன், லெக் ஸ்பேஸ் அண்ட் நீ ஸ்பேஸ் பாருங்கள், டீசெண்டாக இருக்குது, ரொம்ப கிராம்டுன்னு ஃபீல் பண்ண முடியலை. இதை இன்னும் நவத்தலாம், இந்த ரோ வந்து ஆக்சுவலாக மூவபிள் அப்படின்ற போது இதை நம்ம நவத்தி இன்னும் கன்வீனியன்ட்டாக உட்காந்துக்க முடியும். அண்டர்தே சப்போர்ட் கண்டிப்பாக எதிர்பார்க்க முடியாது, சுத்தமாக இல்லை. காலை நம்ம நீட்டி வைக்கிறதுக்கும் இடைஞ்சலாக தான் இருக்குது. பட் என்னன்னா ரொம்ப இடையூறாக இருக்கக்கூடிய ஒரு தேர்ட் ரோன் இல்லை, ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக அடல்ட் உட்காரலாம். குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கன்வீனியன்ட்டாக இருக்க போகுது. அட்ஜஸ்டபிள் ஹெட் ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேசஞ்சருக்கும் கிடைக்குது. 3.7 சீட்பெல்ட்ஸ் வந்து தேர்ட் ரோக்கும் இருக்குது. ஹாலஜனில் நமக்கு ஒரு கேபின் லேம்ப் கொடுத்துருக்காங்க. இது வந்து செகண்ட் ரோ அண்ட் தேர்ட் ரோ ரெண்டுக்கும் வந்து சென்டராக பிளேஸ் பண்ணி இதை எடுத்துகிட்டு போயிருக்காங்க. எர்டிகாவோட செகண்ட் ரோ ஸ்பேஸ் எப்படி இருக்குது அப்படின்றது இப்போ பார்க்கலாம். உள்ள ஏறுறப்போ
நல்லா கன்வீனியண்ட்டாக உள்ளே ஏறிக்க முடியுது. ஓகே, நல்ல ஸ்பேஸ் இருக்குங்க. இங்கே பாருங்கள், எந்த அளவுக்கு பாருங்கள். ஒரு மேகசின் ஹோல்டருமே கொடுத்துருக்காங்க. 2 ஃப்ரண்ட் சீட்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. இங்கே ஸ்பேஸ் பொறுத்த வரையும் லெக் அண்ட் நீ ஸ்பேஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப தாராளமாக இருக்குது. எந்த விதத்துலையுமே குறையா சொல்ல முடியாது. நீங்கள் காலை நீட்டி உட்காந்திங்கன்னா நல்ல ஒரு டீசெண்டான ஒரு அண்டர் தை சப்போர்ட் இருக்கும். காலை மடக்கிறப்போ சஃபிஷியண்ட்டாக இருக்கும். ரொம்ப வந்து மோசம் அப்படின்னு சொல்ல முடியல, கன்வீனியண்ட்டாக தான் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு இந்த சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் மூவ் பண்ணிக்க முடியும் அப்படின்றனால இப்போ 3rd row பேசஞ்சருக்கு நம்ம இன்னுமே வந்து இடம் கொடுத்து நம்மளால் ட்ராவல் பண்ண முடியும். அடுத்து ரியரில் ஏசி வென்ஸ் அப்படின்றது இப்போ 2nd rowக்கு இங்கே தாங்க கிடைக்குது. மேலே ரூஃபில் இருந்துச்சுல, அதை எடுத்துட்டாங்க. கீழே மட்டும்தான் இருக்குது. 2 டைப் சி சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஒரு யூஎஸ்பி டைப் ஏ கொடுத்துருந்துருக்கலாம். கீழே வந்து ஒரு ஃப்ளாட்டான ஒரு ஃப்ளோர் தான் வச்சுக்கோங்களேன். ஓகே, மூவபிள் ஆம்ரெஸ்ட்டும் இருக்குது. இங்கே மேலே பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், மேலே வந்து ரூஃப் மவுண்டடாக இருந்த ஏசி இப்போ எடுக்கப்பட்டாச்சு 6 ஏர்பேக்ஸ் வந்தனால. ஏன்னா வந்து ஃப்ரேமில் உங்களுக்கு வந்து ஏர்பேக்ஸ் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. SRS ஏர்பேக் அப்படின்றது இங்கே போட்டிருக்கு. கர்டன் ஏர்பேக்ஸ் கிடைக்குது. அப்புறம் சீட்டில் வந்து சைடு ஏர்பேக்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், SRS ஏர்பேக்ஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. சீட்ஸில் சைடு ஏர்பேக்ஸ் ஆட் ஆயிருக்கு. 3 பேசஞ்சர்ஸ்க்குமே அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் கிடைக்குது. ஆம்ரெஸ்ட் அப்படின்றது இங்கே ப்ளே பண்ணலை, கொடுக்கலங்க அவங்க. 3.0 ELR சீட் பெல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. சென்டர் பேசஞ்சருக்கும் 3.0 ELR இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் இருக்கிறதும் ஒரு நல்ல ஒரு கன்வீனியன்ஸ் தான் வச்சுக்கோங்களேன். நம்ம லாங் ட்ராவல் போகிறப்பலாம் நம்ம நல்லா கம்ஃபர்டபுளாக வரலாம். ஹார்டாக இல்லை, குஷனிங் சாஃப்டாக தான் பண்ணியிருக்காங்க. ஹெட்ரூம் பொறுத்த வரைக்கும் பாருங்கள், அடிக்கும் தலைக்கும் இருக்கும். நீங்கள் 6 அடி இருந்தீங்கனாலும் கவலை இல்லை. நல்ல ஒரு எப்படி சொல்கிறதுங்க, ஹைட்டான ஒரு வண்டின்னு வச்சுக்கோங்களேன். டேஷ்போர்ட் லே அவுட்டில் ஏதாவது மாற்றங்கள் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதே தாங்க. கைண்ட் ஆஃப் ஒரு கிரே டோன், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வுட் இன்செட்ஸ் கிடைச்ச மாதிரி. அப்புறம் பிளாக்ல வந்து ஏசி வென்ஸ் போட்டிருக்காங்க. ஏசி வென்ஸோட குவாலிட்டிலாம் ஓரளவுக்கு ஃப்ரெஜைலாக தான் இருக்குது. ரொம்ப சால்ட் அப்படின்னு சொல்ல முடியல. கீழே வந்து பெய்ஜ் தீமில் போயிருக்காங்க. ஸோ இன்ஃபர்டெயின்மெண்ட் சிஸ்டம் பற்றி அப்புறம் பேசலாம். க்ளவ் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் கூலிங் ஃபங்க்ஷனாலிட்டி அப்படின்றது கிடைக்கல. ப்ரீவியஸாகவும் இல்லை, இப்போவும் இல்லை. இன்னொரு விஷயத்தை தூக்கியிருக்காங்க, என்னென்னு சொல்கிறேன் இருங்க. IRVM பொறுத்த வரைக்கும் மேனுவலி அட்ஜஸ்டபிளாக இருக்குது. கேபின் லேம்ப்ஸ் வந்து ஃப்ரண்ட்டில் ஹாலஜனில் போயிருக்காங்க. உங்களுக்கு வேனிட்டி மிரர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கூட வரக்கூடிய கோ டிரைவர் பேசஞ்சருக்கு நமக்கு கிடைக்குது. டிரைவருக்கு டிக்கெட் ஹோல்டர் மட்டும் தான் போட்டிருக்காங்க. இந்த இடத்துல ஆக்சுவலாக வந்து இந்த கப் ஹோல்டர் இருக்குது இல்லைங்க, இது வந்து கூல்டாக இருந்துச்சு. பட் இப்போ அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஒரு யூஎஸ்பியில் டைப் ஏ சார்ஜர், ஒரு 12 volt அடாப்டர் போட்டிருக்காங்க. பர்மிஷன் இருக்குது. குவாலிட்டி லெவல் ஆடிக்கிட்டு இருக்குது. எர்டிகா பொறுத்த வரைக்கும் இந்த ZXi மாடலில் கிடைக்கக்கூடிய அந்த 7-inch இன்ஃபர்டெயின்மெண்ட் சிஸ்டம் வந்து ஹாமனோடதுங்க. இது வந்து 2016 ஒரு பலினோ வந்ததுலங்க. அதுக்கப்புறம் அதில் ஒரு ஃபேஸ் லிஃப்ட் கொடுத்தாங்க, மைனர் ஃபேஸ் லிஃப்ட். அதில் வந்து இந்த இன்ஃபர்டெயின்மெண்ட் சிஸ்டம் வந்து ஆக்சுவலாக ஆடியோ குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கும். நாளைக்கு ஸ்பீக்கர்ஸில் ஆஃப்டர் மார்க்கெட்டில் அப்கிரேட் பண்ணிங்கன்னா ரொம்பவே பிரமாதமாக இருக்கும். கஸ்டமைஸ்டாக உங்களுக்கு வந்து இந்த ஈக்குவலைசர் பேண்ட்ஸும் வந்து இவ்வளோ கொடுத்துருப்பாங்க. இதுவே இதுக்கு அடுத்து வரது வந்து பார்த்தீங்கன்னா கிளாரியன் ஹெட் யூனிட். அது இந்த அளவுக்கு ஆடியோ குவாலிட்டி இல்லை. ஈவன் ஆர்கமஸ்னு சொன்னாலும் அந்த அளவுக்கு ஆடியோ குவாலிட்டி எஃபெக்டிவாக இருப்பதில்லை. அதில் இந்த மாதிரி வந்து ஈக்குவலைசர் செட்டிங்ஸும் கிடையாது. டாப் ஆஃப் த லைன் ஆர்கமஸ் அதுன்னு உருட்டினாலும் ரியாலிட்டி இந்த சிஸ்டம் தான் நல்லா இருக்கும். இதில் ஆடியோ ஒரே நிமிஷம் எஃப்எம்ல ப்ளே பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு பிடித்த பாடலை கேளுங்க. டைம் பாஸில் வாட்ஸ்அப் சாய்ஸ். மானம் பார்த்து காஞ்சி போச்சி வாய்க்காலு. ஆடியோ குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 4 ஸ்பீக்கர் 2 ட்வீட்டர்ஸ் வழியாக வருது. உங்களுக்கு டீசெண்டான ஒரு அவுட்புட்டாக இருக்கும். நீங்கள் ஸ்பீக்கர்ஸ் அப்கிரேட் பண்ணிங்கன்னா டெஃபினெட்லி இந்த சிஸ்டம் சூப்பராக சப்போர்ட் பண்ணும். ரிவர்ஸ் கேமராவோட குவாலிட்டி பார்த்துருங்க. அடாப்டிவ் கைட்லைன்ஸ் கிடைக்குதான்னு கேட்டிங்கன்னா இல்லை, அசிங்கம். ஆட்டோ கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி கொடுத்துருக்காங்க. ஏசி எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா முன்னே இருந்ததுக்கும் இப்போ டிஃப்ரென்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து முதல்ல என்ன அளவுக்கு இருந்தோ அதே அளவுக்கு மேட்ச் பண்ணிட்டாங்க. 2nd row and 3rd rowல நல்ல ஒரு கூலிங் இருக்குது. 3rd rowல இப்போ கொஞ்சம் பெட்டராக இருக்கிற மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகுது. பட் என்னென்னா 2 சைடும் கொடுத்துருந்தாங்கன்னா, ப்ளோயர் கொடுத்துருந்தாங்கன்னா கொஞ்சம் சிறப்பாக இருந்திருக்கும். ஏசியை வந்து நம்ம ஒரு 24ல் வச்சு ஆட்டோவில் ப்ளேஸ் பண்ணுறேன். டீசெண்டான ஒரு த்ரோ இருக்குங்க. கண்டிப்பாக குறை சொல்ல மாட்டாங்க ஏசியை. SRS ஏர்பேக் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். அட்ஜஸ்டபிள் சீட் பெல்ட்ஸ் கிடைக்குதுங்க உங்களுக்கு ஃப்ரண்ட் டிரைவருக்கும் கோ டிரைவருக்கும். MID கிளஸ்டர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேம் அதே தாங்க கண்டினியூ ஆகுது. பெரிதான மாற்றங்கள் எதுவும் இல்லை. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஆடியோ மவுண்டட் கண்ட்ரோல்ஸ் கிடைக்குதுங்க. அப்புறம் ஃபோனுக்கான கண்ட்ரோல்ஸ், வாய்ஸ் அசிஸ்டன்ஸ் எனேபிள் பண்ணிக்கிறதுக்கான கண்ட்ரோல்ஸ் இருக்குது. ஆட்டோ வைப்பர்ஸ் கிடைக்குது. ஆட்டோ ஹெட்லாம்ப்ஸ் கிடைக்குதான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஹார்ன் பொறுத்த வரைக்கும் கேட்டிருப்பீங்க. ஸ்டியரிங்கில் டில்ட் அண்ட் டெலஸ்கோபிக் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குன்னு கேட்டிங்கன்னா டில்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் கொடுத்துருக்காங்க. டெலஸ்கோபிக் கொடுத்துருந்துருக்கலாம் டெஃபினெட்லி. ஒரு 3 ஸ்போக் ஸ்டியரிங் மீன் உங்களுக்கு லெதர் ராப்பிங் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் டாப் ஆஃப் த லைன் போகிறப்ப தான் கிடைக்கும். ரியரில் நமக்கு ஏசி வென்ஸ் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விட்சிங்கை கொடுத்துருக்காங்க. இங்கே எனேபிள் பண்ணிங்கன்னா தான் 3rd rowல அந்த ஏசி ப்ளோயரை நீங்கள் ஆப்ரேட் பண்ண முடியும். ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு அப்புறம் வந்து ஃபியூல் ஸ்விட்ச் ஓவர் பண்ணுறதுக்கான ஸ்விட்சஸ் இங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஹெட்லாம்ப் லெவலருமே கிடைக்குது. ஏ மற்றும் பி படல், சி படல் இதுக்கான ஸ்பேசிங் வந்து டீசெண்டாக இருந்தாலும் உங்களுக்கு டெட் படல் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா
கேட்டிங்கன்னா கிடைக்குது, ப்ராப்பராக கொடுத்துருக்காங்க. ஹைட் அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் கிடைக்குதுங்க. ஸோ கன்வீனியண்ட்டாக இருந்துக்கலாம். அண்டர் தை சப்போர்ட் ஃப்ரண்ட்டில் கேட்டிங்கன்னா டீசெண்டாக இருக்குது. கண்டிப்பாக ரொம்ப வந்து ஒஸ்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. இன்னும் கொஞ்சம் வந்து பிட் லென்த் இருந்திருந்ததுன்னா இன்னும் நல்லாவே ஒரு சப்போர்ட் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். காலை மடக்கி வச்சு உட்காந்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் மிஸ் அவுட் ஆகும். சீட்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபேப்ரிக் சீட்ஸுங்க, பெய்ஜ் அண்ட் கிரே தீமில் போயிருக்காங்க. ரொம்ப ஹார்டாகவும் இல்லை, ரொம்ப சாஃப்டாகவும் இல்லை, நியூட்ரலான மேனர்ஸில் தான் வச்சுருக்காங்க. அண்டர் தை சப்போர்ட்டை பற்றி பேசணும். லம்பார் சப்போர்ட்னு கேட்டிங்கன்னா முதுகுக்கு எனக்கு தெரிஞ்சு டீசெண்டான ஒரு சப்போர்ட்டை கொடுக்குது. ஷோல்டருக்கு மினிமல் சப்போர்ட்டுங்க. விசிபிலிட்டி, ஹூடோட விசிபிலிட்டி, பானட்டோட விசிபிலிட்டி தெரியுமா கேட்டிங்கன்னா 8 விழுந்து பார்த்தீங்கன்னா தான் தெரியும். ஏன்னா அது ஸ்லோப்பிங்காக முடிச்சிருக்கிறனால. பட் சுற்றி மற்ற பக்கம் வந்து பெரிதான ஒரு பிளைண்ட் ஸ்பாட் இல்லை. இந்த ஏப்பிலர் ஹில் ஸ்டேஷன் போகும்போது கொஞ்சம் பிளைண்ட் ஸ்பாட்டாக கொடுக்குது. அதே தான் இந்த ஐஆர்வியும் பொறுத்தும். சரிங்க, ஹெட்ரெஸ்ட் 2 பேர்த்துக்கும் அட்ஜஸ்டபிளாக தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து எப்பவுமே சொல்கிறது தான், நீங்கள் கார் வாங்குறப்போ அக்சசரிஸில் கூடவே வந்து ஒரு டேஷ் கேமையும் வச்சுக்கோங்க. ஏன்னா இன்னைக்கு தேதியில் அது ரொம்பவே முக்கியமாக இருக்குது. நாம் ரெகுலராக வந்து இந்த ஃப்ளீட் ட்ராக் பிராண்டோட டேஷ் கேம் பயன்படுத்திட்டு இருக்கிறோம். கிட்டத்தட்ட 5 to 6 months ஆச்சு. நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருக்கு, நல்ல கிளாரிட்டியோட இருக்குது. சப்போஸ் நீங்களும் ஒரு டேஷ் கேம் பார்க்குறீங்க அப்படின்னா ஃப்ளீட் ட்ராக்கை செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இன்ஸ்டலேஷன் எல்லாருமே வந்து டேஷ் கேம் வாங்குறப்போ ஒரு மனதில் ஒரு டவுட் இருக்கும். அடுத்த நாளே வந்து பார்த்தீங்கன்னா வெண்டாரை வச்சு இன்ஸ்டலேஷன் பண்ணி கொடுக்குறாங்க. இன்ஸ்டலேஷனுக்கு ₹1000 சார்ஜ் பண்ணுறாங்க. சரிங்க, அடுத்து டோர் பேக்கெட்ஸ்னு பார்க்குறப்போ ஒரு 1 liter வாட்டர் பாட்டில், அது கூட வந்து திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிறதுக்கான ஸ்பேசிங் நல்லா பண்ணியிருக்காங்க. மேலே உங்களுக்கு 1 touch அப் அண்ட் டவுன் ஃபங்க்ஷனோட டிரைவர் சைட் விண்டோ கிடைக்குது. மீதம்லாம் நார்மல் பவர் விண்டோஸுங்க. உங்களுக்கு ஐஆர்விஎம் ஆப்ரேட் பண்ணுறதுக்கான ஜாய்ஸ்டிக் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைனலாக இந்த எர்டிகா VXi CNG புதுசாக அப்டேட் பண்ண இந்த மாடலோட ஒரு டீட்டெயில்டு வாக் அரவுண்ட் காமிச்சிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு 15 லட்சம் ரூபாய்க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல 7 சீட்டர் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். சேஃப்டி மட்டும் ஸ்ட்ரக்சரல் ரீதியாக வந்து இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ்மெண்ட் நடந்துருந்துச்சுன்னா சிறப்பாக இருந்திருக்கும். பார்ப்போம், அதை பற்றி மாதிரி ஏதாவது சொல்கிறாங்களான்னு பார்ப்போம். ஃபீச்சர்ஸ் இருக்குது, கம்ஃபர்ட் இருக்குது, உங்களுக்கு ரிலையபிலிட்டி ஃபேக்டர் அப்படின்றது இருக்குது. என்ஜின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீசெண்டான ஒரு மைலேஜ் கொடுக்கும். பெட்ரோலில் சிஎன்ஜி போகிறப்ப 22 கிடைக்குது. உங்களுக்கு அது மட்டும் சர்வீஸ் காஸ்ட்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2500 ஒரு 5000 ரூபாய்க்குள்ளே வரும். வாரண்ட்டி 3 வருஷம், உங்களுக்கு 1,00,000 கிலோமீட்டர் அப்படின்றதுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிங்க அப்படின்னா 6 வருஷம் 1,60,000 கிலோமீட்டர் வரைக்கும் போக முடியும். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு இந்த எர்டிகா ZXi CNG மாடலோட ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்கும் நம்புறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் எப்பவுமே சொல்கிறது தான், ரோட்டில் போய் வரப்போ உங்களை நம்பி இப்படி ஒரு குடும்பம் இருக்கும். அதே மாதிரி ரோட்டில் போய் வர சக மனிதர்கள் நம்பி நேசிக்கிற குடும்பம் இருக்குது. அதை சஹச்சர வேணாம். பத்திரமா போய் பத்திரமா வாங்க. டாடா, சேக்க, பபாய்.